நாடு முழுவதும் ரமலான் பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சென்னை மந்தவெளி ஈத்கா மஸ்ஜித்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். சென்னை மந்தவெளி ஈத்கா மஸ்ஜித்தில் ரமலான் பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் தங்களுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டனர். மேலும் இந்த ரமலான் நன்னாளில் இல்லாதவர்களுக்கு இயன்ற உதவி செய்யக்கூடிய நாள்தான் இந்த ரமலான் புனித நாளாகும். இந்த நாளில் ஜாதி, மதம், மொழி, இனம் பேதமின்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் நாம் வாழ வேண்டும். இல்லாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் வழியினை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொண்டனர். சென்னை மந்தவெளி ஈத்கா மஸ்ஜிதின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இது ரம்ஜான் பண்டிகைன்னு நம்ம சொன்னாலும் சரியான வார்த்தை வந்துட்டு ஈகை திருநாள். ஈகைங்கிறது ஒரு சேரிட்டி, ஒரு முக்கியமான ஒரு விழான்னு, அதாவது தர்மத்துக்குன்னு ஒரு விழா எடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடில் தான் இருக்கிறது இஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு சேரிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறது. ஸோ தர்மத்துக்கே ஒரு கொடைக்கு அதான் ஈகைக்கு ஒரு விழாவாக எடுத்து இதை மகிழ்ச்சியாக உலகத்தில் உள்ள எல்லாரும் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறது தான் இதனுடைய முதல் நோக்கம். ரெண்டாவது, உலக மக்கள் எல்லாருமே, அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பல சோதனைகள், பல கஷ்டங்கள், இன்னல்கள், போர்கள், இது எல்லாமே நம்ம சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். இஸ்லாம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே அமைதியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த திருநாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இல்லாமல் இறைவன் உலக மக்கள் எல்லாத்துக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை போக்கி உலகத்தில் அமைதியை உண்டாக்குவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மாபெரும் ரமலான் பெருநாளில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரமலான் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர்.